கோவிலில் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப மெயினான கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஸ்ரீ ரங்கநாதர் கோயில். நான் ஏன் இந்த கோயிலை இவ்வளோ மெயினாக சொல்கிறேன்னா, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே தெரியும். தமிழ்நாட்டிலே வந்து பெரிய கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதர் கோயில் தான் வரும். ஈவன் இந்தியா வைஸ்லேயே வந்து இது ரொம்ப பெரிய கோயில். அது மட்டும் இல்லாமல் 1600 2000 வருஷம் பழைய கோயில்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு இருக்குது. நாங்கள் வந்து அடிக்கடி ஃபஸ்ட் வந்துட்டு இருந்தோம். இப்போ பாப்பா பிறந்து ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வரோம். எங்களுக்கு மெயினாக ஆண்டாளம்மன் கிட்ட நம்ம பாப்பாவை கூட்டிகிட்டு போய் காட்டணும்னு இருந்துச்சு. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பேருமே செலக்ட் பண்ணோம். இந்த கோயிலுக்குள்ளே நம்ம உள்ளே போனோன்னா வரத்துக்கே கிட்டத்தட்ட 1 மணி 2 மணி நேரம் ஆகிடும் சாலிடாக. ஏன்னா அவ்வளோ இருக்குது உள்ளே பார்க்குறதுக்கு. நாங்கள் போன அன்றைக்கி கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போனது க்ளோசிங் டைம்ன்றதுனால கடகடன்னு தரிசனமும் முடிஞ்சிருச்சு. இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த கோயிலில் நான் இந்த விஷயத்தை எக்ஸ்பெக்டே பண்ணல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ட்ரி ஆனோடனே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மில்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1 இயர் மேலே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து கவு மில்க்கும், 1 இயர் கீழே இருக்க குழந்தைங்களுக்கு மதர் ஃபீடிங்க்கும் ரூமும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் எந்த கோயிலுமே பார்த்ததில்லை.